அந்த புதியதோர் உலகம் என்ன என்றால் ஜாதியற்ற, ஊழலற்ற, மனித தீண்டாமையற்ற, பேதங்களற்ற, மேடுபேடுகளற்ற ஒரு சமத்துவ சமுதாயம். அப்படி ஒரு எல்லாவற்றையும் விட யுத்தம் இல்லாத தொல்லு உலக மக்களெல்லாம் ஒன்றே இன்னும் தாய் உள்ளம் தனிலென்றோ தலைக்கும் தவையம் அங்கே சண்டை இல்லை, சமாதானம் வளர்ந்ததாலே. இதுதான் புதுயுகம். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் 1946 பிறந்த இலசை சுந்தரம் சொற்பொழிவாளர், நகைச்சுவையாளர், வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்தார். கடந்த 1970 முதல் 76 வரை எட்டயபுரம் ராஜா மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். 1976 சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் கல்வி ஒலிபரப்பில் எழுத்தாளராக பணியாற்றினார். 50க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்களை எழுதியுள்ளார். அத்துடன் பல்வேறு தமிழ் வார மாத இதழ்களில் 50 நாடகங்கள், 175 இலக்கிய கட்டுரைகள், 250க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் உள்ளிட்டவற்றை இலசை சுந்தரம் எழுதியுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டு விழாவின் போது பாரதிதாசன் பரம்பரை என்ற தலைப்பில் பல கவிஞர்களுடனான இவரது கலந்துரையாடல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது. வானொலிக்காக இவர் இயற்றிய பாண்டியன் பரிசு நாடகம் சிங்கப்பூர் வானொலியிலும் சிறப்பாக ஒலிபரப்பப்பட்டது. தங்க கப்பல் என்ற குழந்தைகளுக்கான தொடர் நாடகத்தை எழுதி தயாரித்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சி வானொலி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்திய விடுதலை போராட்ட நிகழ்வுகளை விடுதலையின் கதை எனும் தலைப்பில் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவதைப் போல இவர் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றது. தென்கட்சி கு. சுவாமிநாதன் ஓய்வு பெற்ற பின்னர் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்கினார். வானொலி அண்ணா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். மதுரை அகில இந்திய வானொலி மற்றும் பொதிகை தொலைக்காட்சியில் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இலசை சுந்தரம் தமது 75வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இதை தவிர பள்ளிகளில் வேறு மொழியில் பேசக்கூடாது என்று சொல்லக்கூட கான்வென்ட்டுகள் தமிழ்ல பேசினா அன்னைக்கு ஃபைன், அந்த மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இருப்பதை முதலில் நாம் புரிந்து கொண்டோமா? அதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதை போலவே வெளிநாடுகளிலும் இப்போது இருக்கிற தமிழ் தலைமுறை வேண்டுமானால் தமிழில் பேசுகிறவர்களாக இருக்கலாம். புலம்பெயர்ந்து போனவர்கள், பிறகு ஏற்கனவே வாழ்ந்தவர்கள், வேலைக்கு போனவர்கள். ஆனால் அவர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறதே, அது தமிழ் பிள்ளைகளாக இருக்குமா என்று ஒரு கேள்விக்குறி வெளிநாடுகளில் இருக்கிறது. அதனாலதான் செம்மொழி மாநாடு நடந்தபோது நான் ஒரு சிறப்பு கட்டுரை பத்திரிகை எழுதினேன். வெளிநாடுகளில் வளரும் இன்றைய குழந்தைகள் தமிழ் பிள்ளைகளாகவே வளர்வதற்கு, தக்க வைப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய போகிறோம்? ஏனென்றால் ஜெர்மனியில அந்த மொழியில பிள்ளைகள் படிக்குது, பிரான்ஸ்ல பிரெஞ்சுல படிக்குது. அந்த பிள்ளைகள் தமிழ் படிக்க வாய்ப்பே இல்லை. அப்பாவும் அம்மாவும் முயற்சி எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த குழந்தை அநேகமாக தமிழை இழந்துவிடும். பிறகு அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை அறவே மறந்துவிடும். அப்போ இந்த தலைமுறையை தமிழ் தலைமுறையாகவே தக்க வைக்க அரசு ரீதியிலோ தமிழ் ஆய்வு ரீதியிலோ என்ன செய்ய போறோம் கேள்வி கேட்டிருந்தேன். அந்த நிலை இப்போது வெளிநாட்டிலும் இருக்கிறது. மெல்ல தமிழினி சாகும் என்று அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு இதெல்லாம் பாரதி கொதிப்பான். அதே போல இந்த நிலைமை இப்போது யதார்த்தமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.